பார்த்துருப்பீங்க. பிடி செல்வகுமார் முன்னாள் மேனேஜர், அவர் வந்து துரோகி. ஒரு சின்ன திருத்தம், பிடி செல்வகுமார் வந்து முன்னாள் மேனேஜர் கிடையாது, பிஆர்ஓ. ஓகே, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயனுடைய மேனேஜருங்கிறவர் ராமுன்னு ஒருத்தர், அவர் தான் அவருடைய மேனேஜர். இவர் வந்து பிஆர்ஓ. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, விஜய் குறித்த செய்திகளை நம்மை போன்ற பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டு இது சார் குறித்தின ஒரு செய்தி, இதை உங்கள் ஊடகங்களில் நியூஸாக போடுங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய வேலை. அவர் என்னன்னா தன்னை ஒரு மேனேஜராக கிளைம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஊடகங்களும் அவருக்கு விஜயனுடைய முன்னாள் மேனேஜருங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. ஓகே, இல்லை இப்போ துரோகி அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு விஜய் அவருக்கு? அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பிடி செல்வகுமாருக்கு துரோகம் பண்ணாரா, பிடி செல்வகுமார் விஜய்க்கு துரோகம் பண்ணாரா அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடி செல்வகுமார் என்கிற ஒரு நபரை இன்னைக்கு நீங்களும் நானும் உச்சரிப்பதற்கே விஜய் தான் காரணம். விஜய் இல்லை யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ விஜயை வைத்து தனக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து விஜயை பார்த்து